ஒரு நாள் அதை நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லபடியாக இருங்கம்மா. இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் நானும் அந்த ஒரு பிள்ளையும் போனோம். எங்கே தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு போவோம். அப்போது திங்கக்கிழமை அன்றைக்கி கூட்டிகிட்டு போன வாரம் நானும் அவளும் ஒன்றா போயிருக்கோம், வந்தோம். அப்போ இந்த வாரமும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகணும் வரணும். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் என் வீட்டுக்கு போகிறேன். என் அம்மாவை போய் பார்க்கேன், அவள் இல்லை. உங்கள் பொண்ணு எங்கம்மா அப்படின்னு கேட்கேன். அது இப்போ இல்லை, அது வருஷம் ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்போ கேட்கும்போது அவள் சொல்கிறா, அம்மா சொல்கிறவ, நீங்கள் தான் போன வாரம் கூப்பிட்டு போனவீங்களா, என்ன சொல்லி கொடுத்தியா, இப்படியா சொல்லி கொடுப்பாவ என் பொண்ணை கெடுக்க அப்படி அப்படின்னு என்னை ரொம்ப திட்டிட்டு. அதனால் நான் அப்படியே கேட்டுக்கிட்டே நிற்க. எனக்கு வாசலில் நிற்க, நமக்கு ஒரு தப்பும் பண்ணலையே, கூட்டிகிட்டு போனது தானே செஞ்சோம். ஆனால் ஒன்று நான் சொன்னேன், என்ன தெரியுமா, அவகிட்ட எங்கள் வீட்டுக்காரரை விட்டு அவள் என்கிட்ட அவள் அந்த கூட்டத்தில் ஒரு சாட்சி மாதிரி சொன்னான். என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, குழந்த ஒன்று வயிற்றில், அந்த குழந்தையோடு நான் எழுதி கொடுத்துட்டு சர்ச்சில் வச்சு எழுதி கொடுத்துட்டு அந்த யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாலும் அதில் பாதி பேரை கூப்பிட்டு சாட்சி கையெழுத்து போட்டுட்டு நான் அவரை அங்கே விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னான். அந்தால என்ன பண்ணவன்னா அப்படின்னு அங்கே சாட்சி சொன்னான். அப்போ நானும் அவள் தான் அதே வழியில் நாங்கள் ஒன்னடியாக வரோம். ஒன்னடியாக தானே கூப்பிட்டு போனேன். அதனால் நான் சொன்னேன், ஏம்மா உன் புருஷன் விட்டுட்டு போனா நீ ஏதோ தப்பு அவர் மேலே இருந்துச்சுன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், தப்பே இருந்தாலும் அது உன் புருஷன், நீ எழுதி கொடுக்காமல் இருக்க வேண்டியதானே, உன் பாட்டில் இருக்க வேண்டியதானே உங்கள் வீட்டில், நீ அதுக்கு எழுதி கொடுத்து சாட்சி கையெழுத்துலாம் போட்டு வந்த. இன்னும் பாரு, நான் கூட 4-5 வருஷம் பிரிஞ்சு தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரதை விட்டு. அதுக்கு பிறகு தான் எனக்கு 2 பிள்ளை. முதல்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதுமாதிரி நீனும் ஒரு வயிற்று பிள்ளையோடு வந்திருக்கா. இப்போ பெற்று 2 வருஷம் ஆகுதுங்க, 2 வருஷம் குழந்தைய வச்சுருக்கா. இப்போ நீ எங்கே போவ? இன்னொரு மாப்பிள்ளையை கட்டினா மட்டும் அவன் ஒழுங்காக இருப்பானா நல்லா இருப்பானான்னு நம்ம பார்த்தோமா? நம்ம புருஷனா நீ தேடி உன் புருஷன்கிட்ட நீ இருக்க வேண்டியதானே, அவனை திருத்துற மாதிரி பண்ண வேண்டியதானேன்னு கேட்டேன். இவ என்ன பண்ணிட்டா, அங்கே போய் அந்த ஆண்டி சொன்னவ அவைய இப்படி இப்படி என்கிட்ட சொன்னாவ, அதனால் நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கா. அம்மா அதுக்கு தான் என்னை கிடந்து ஒரே திட்டுன்னு திட்டுது. நான் அப்படியே வாசல்லேருந்துன்னு எதுக்குன்னே புரியாமல் கடைசியில் அந்த அம்மா சொல்லுது ஒரு வார்த்தை, நீங்கள் என் பொண்ணு போயிட்டான், வீட்டை விட்டே போயிட்டான், புருஷன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிச்சா. நான் வாசல்லே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவ உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொன்னேன், என்ன பாரும்மா, நீங்கள் இப்படி சொல்லுதியல, உங்கள் பொண்ணு அப்போ வீட்டில் வைக்கிறதுக்காக கட்டி கொடுத்திய, உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டிலே இருக்கிறதுக்காக கட்டி கொடுத்திய, என்னால் போனால் எனக்கு ஒரு பாராட்டு கூட வேண்டாம், திட்டாமல் இருந்தாலே போதுமே, எதுக்கு இப்படி திட்டுதியே நீ அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ உங்களை திட்டானே அப்படின்ட்டு புருஷனோட போய் எப்படி இருக்கா அப்படின்னு போயிட்டா. அங்கே தான் ஊருக்கு போகிறேன்னு ஒரு 5 பவுன் நகை இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிச்சு. இருந்தாலும் நான் சொன்னேன், இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு தரேன் இருங்கன்னு. அதுக்கு பிறகு சொல்லுது, அவ்வளோ திட்டிட்டு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் காப்பியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் நான் அடுத்த வாரம் வருவேன், நீங்கள் அவள் எப்படி இருக்கான்னு எனக்கு சொல்லணும், நான் அங்கே போய் சொல்லுவேன். எல்லோரும் இந்த வாரம் கேட்ட மாதிரி அடுத்த வாரம் என்னை கேட்பாவ, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் போனேன். அடுத்த வாரம் சொன்னாவ, அவள் அங்கே ஊட்டி குன்னூருக்கு போயிருக்கா. அங்கே அவைய சொந்தக்காரங்கள்லாம் இருந்திருக்காவ. போய் அங்கே போய் நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஆள் அவர் வேலைக்கு போயிட்டாராம், ஏதோ வச்சுருந்துருக்காரு, சொந்த கம்பெனி ஏதோ ஒன்று என்னமோ சொன்னான். அப்போ அது என்ன வருஷம் அப்போ என்னமோன்னு சொன்னான். அப்போ சொந்தக்காரங்களாம் சேர்ந்து கதவு நாராயங்கியெல்லாம் உடச்சி பூட்டை உடச்சி உள்ளே போய் நீருன்னு சொல்லிட்டாங்களாம். உள்ளே போய் இருந்துக்கிட்டு இருக்கா, இப்போ அங்கே தான் இருக்கா அப்படின்னு அடுத்த வாரம் சொல்லிச்சு. வாரம் வருவேன்னு சொன்னேன். ஒவ்வொரு வாரம் 2 ஒரு 4-5 வாரம் போனேன். இப்படி தான் ஒவ்வொன்றும் சொல்லிச்சு. அப்புறம்
சண்டை போடும்போதெல்லாம் என்ன தான் திட்டுமா அவிய புருஷன் முஞ்சாதி சண்டை வரும்போதெல்லாம் அவளால் தான் நீ வந்துட்டானே. அதை கூட விட்டுறலாம். அடுத்த வாட்டி வரும்போது ஒரு குழந்தை கொண்டு போனால, வயிற்றுலேருந்து தானே வந்திருக்கா. இப்போ 2வது குழந்தையோடு வந்தா. நல்லா இருக்காவ. இப்போ நல்லபடியாக பேசி நல்லபடியாக இருக்காவுன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ ஒரு ஆள் நல்லது செஞ்சதுக்கு எவ்வளோ பாராட்டணும். அவிகளை பற்றிலாம் எவ்வளோ திட்டுனாவ. நானே என் பாட்டில் பொறுத்துக்கிட்டு தான் வந்தேன். அவிய இப்போ நல்லபடியாக இருக்காவ. ஊட்டி குன்னூரில் இருக்காவ. அந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். எல்லோரும் நல்லா இருங்க.